வணக்கம், அடியேன் ஆனந்த கண்ணன். என்ன அடையாளம் காட்டிய எனது மனைவி ராணி, என்னுடைய முதலாளி அன்பு அப்படிங்கிற சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க ராணி. சிசில் என்ன பாட்டு பாட போறாங்க? பாட்டுக்கு பதிலா ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, இழந்தவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியும். வாழணும்னு நினைச்சவங்க ஒருத்தவங்க போகும்போது தான் ஆஃப்டர் so many years கண்ணனை கேள்விப்பட்ட விஷயம் இன்னும் கொஞ்சம் டேஸ் தான். எங்கேயும் அழுதக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கண்ணனுக்கு பிடிக்காது. கண்ணாக்கு இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்குது ரொம்ப பிடிக்கும். செய்த பல வேலைகளில் ஏன் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அந்த கேமராக்கு முன்னாடி எத்தனை பேர் பார்க்குறாங்க. அவங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நான் ஒரு பிள்ளையாக இருக்கணும், ஒவ்வொருத்தர் மனசுலையும் இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே ஹோஸ்ட் பண்ணுவார். மைக் எடுக்கும்போது எனக்கு தோன்றது தான், இன்னைக்கு நான் எத்தனை பேரை சந்தோஷப்படுத்த போகிறேன் அப்படின்னு தான் அவர் மைக் எடுப்பார். அதுக்காக நிறைய பிரத்யேகமான ஏற்பாடெல்லாம் பண்ணுவார். பல வண்ணங்களில் முடிய சிகை அலங்காரம் பண்ணிக்குவார், வண்ண வண்ண உடைகள் போடுவார், தாடியிலெல்லாம் கூட என்னென்னமோ ஷேப்லாம் பண்ணிட்டு வருவார். சில பேர் ஏன் இப்படி நீங்கள் கோமாளி மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோட ரசிகரை நான் மகிழ்விக்க கோமாளியாக மாறக்கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று ஒரு 2 குழந்தைக்கு அம்மா வேகமாக இப்போதான் எனக்கு தெரியும் நீங்கள் ஆனந்தக்கண்ணன் மனைவின்னு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். காலேஜில் எனக்கு ரொம்ப பெரிய க்ரஷ். நான் காலேஜ் லீவு போட்டெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு 3 இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் ஒரு 2 குழந்தைகளுக்கு அம்மா அப்படியே கள்ளம் கபடம் இல்லாமல் சொல்கிறாங்க. தியேட்டருக்கு போகும்போது ஒரு பொண்ணு வேகமாக ஓடி எங்கள் பாட்டிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனந்தக்கண்ணன் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூரில் திருமணமாகி வந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கணவர் ஆனந்தக்கண்ணன் கொஞ்சம் நில்லுங்கன்னு ஓடி அந்த பொண்ணு குழந்தையோடு வருவாங்க. வந்த உடனே எங்கள் ஒய்ஃப்க்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆண்கள் சொல்கிறதும் சரி, பெரியவங்க சொல்கிறதும் சரி, சின்ன பிள்ளைங்க ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறதுல அது ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அன்கண்டிஷ்னல் லவ். அந்த அன்கண்டிஷ்னல் லவ்க்கு நீங்கள் கொடுத்த ஒரு விருதா இதை நான் ஏற்றுக்கிறேன். நிறைய ப்ராப்ளமாக இருக்கும்போது அவருடைய செய்தி ஒரு பத்திரிகையில் வந்துச்சு. என்னோட படம் வந்திருக்கு, என்னை பற்றி பேப்பரில் போட்டிருக்காங்கன்னு ஒரு நாள் முழுவதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். மறுநாள் போகும்போது அந்த டீ கடையில் பஜ்ஜி சுருட்டி வச்சுட்டு இருந்தாங்களா அந்த பேப்பரை. ஓ, அவ்வளவுதான் புகழா, இன்றைக்கி நான் புகழாக இருக்கேன், நாளைக்கு ஒரு பஜ்ஜி பேப்பரை மாறிட்டேன். ஸோ புகழ்ங்கிறது ஒரு பஜ்ஜி பேப்பர் மாதிரி தான். ஸோ அதனால் எல்லோரும் நம்ம ஆங்கர்ஸ் ஒவ்வொரு உங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை அவர் நான் வித்தியாசமாக செய்யணும், மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பண்ணார். ஸோ அவர் இந்த பஜ்ஜி பேப்பர் சொன்னது இந்த மேடையில் நான் சொல்லணும், அவர் சார்பில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை இங்கே நான் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.